உயர் நீதிமன்றத்தில் வாதிடும்போது முருக கடவுள் பற்றி கிண்டலடித்த வழக்கறிஞர் ஜோதி மன்னிப்பு கேட்க வேண்டும் என இந்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. அதன் விபரம்: விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரத இணை பொதுச் செயலர் ஸ்தானமாலயன் உயர் நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான ஜோதி, முருகனுக்கு 2 மனைவியர் இருக்கலாம், ஆனால் ஒரு இடத்தில் மட்டும்தான் தீபம் ஏற்ற முடியும் என்று கிண்டலடித்திருக்கிறார். இந்து பக்தர்கள் கொடுக்கும் பணத்தில் ஜோதிக்கு அறநிலையத்துறை கட்டணம் கொடுக்கும். இந்துக்களின் கையை கொண்டே இந்துக்களின் கண்களை குத்துவது போல இந்து பக்தர்களின் பணத்தை வாங்கிக் கொண்டு இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி இருக்கிறார் ஜோதி. இந்து மதம் இந்து கடவுள்களை கிண்டல் கேலி செய்வதை திமுக வழக்கமாக கொண்டுள்ளது. அதையே ஜோதியும் செய்திருக்கிறார். இதற்காக அவர் இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். திருப்பரங்குன்றம் வழக்கிலிருந்து ஜோதியை இந்து சமய அறநிலையத்துறை விடுவிக்க வேண்டும். இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன், திருப்பரங்குன்றம் வழக்கில் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான தி.மு.க.வை சேர்ந்த வழக்கறிஞர் ஜோதி, முருகனுக்கு 2 மனைவியர் இருக்கலாம், அதற்காக 2 இடங்களில் தீபம் ஏற்ற முடியுமா என வக்ரமான வாதத்தை முன்வைத்து உள்ளார். இந்து விரோத தி.மு.க.வின் வக்கிர சிந்தனை ஜோதியின் வார்த்தைகளில் வெளிவந்துள்ளது. இதைவிட முருக பெருமானை யாரும் அவமதிக்க முடியாது. வேறு மத கடவுள் பற்றி இப்படி கிண்டலடிக்கும் துணிவு ஜோதிக்கு உள்ளதா? இந்த கடவுள்களை கேவலப்படுத்தும் இதுபோன்ற கருத்துக்களை நீதிமன்றம் கண்டிக்க வேண்டும். பா.ஜ. மாநில இளைஞரணி செயலர் சூர்யா, திருப்பரங்குன்றம் வழக்கில் வாதம் என்ற பெயரில் தமிழ் கடவுள் முருக பெருமானின் திருமண வாழ்வை உதாரணம் காட்டி இந்து சமய அறநிலையத்துறை வழக்கறிஞர் ஜோதி பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தும் வழக்கத்தை ஒருபோதும் திமுக கைவிடாது என்பதையே இது காட்டுகிறது. அறநிலையத்துறை என்பது கோவில்களை பேணி பாதுகாக்கவா அல்லது இறை நம்பிக்கையை சிதைக்கவா என்பதற்கு அமைச்சர் சேகர்பாபு என்ன பதில் சொல்லப் போகிறார்? இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர்.